சுப்பு, காலையில எந்திரிச்சு ஒரே வேலை செய்ய சொல்றாங்க. எனக்கு எரிச்சலா வருது, தூக்கமா வருது. அதுவும் இந்த மார்கழி மாச பனியில காலையில எந்திரிக்கணும்னா கஷ்டமா இருக்கு, தூக்கமா வருது. இந்த நேரம் பார்த்து என் கையில வேலையை ஒப்படைச்சிச்சு உங்க அம்மா. பயங்கரமான ஆளு. வேற என்ன பண்றது வெண்ணிலா? இப்பதான் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்ல. அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு இதை விட்டா வேற சான்ஸே கிடைக்காது. வேற வழியில கஷ்டப்பட்டு செய்யி. அடுப்பு வேலை செய்யறப்ப சொல்லு, நானும் கூட வந்து சமைக்கிறேன். ஆமா சுப்பு, நீங்க தானே ஊர்ல சமைப்பீங்க, இங்கேயும் நீங்களே சமைச்சிருங்க. எனக்கெல்லாம் ஒன்னும் குழம்பெல்லாம் வைக்க தெரியாது, எதுவும் தெரியாது. அன்னைக்கு ஏதோ போண்டா நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி சுட்டுட்டேன். ஆனா குழம்புலாம் எனக்கு வைக்க தெரியாது சுப்பு. சாதம் வேணா குக்கர்ல வச்சிடுறேன், குழம்பு வைக்கிறதுலாம் நீங்க தான் வைக்கணும். அது இத்தனை டிக்கெட்டுக்கு நம்ம வைக்கவே தெரியாது எனக்கு ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்கு தான் வச்சு பழக்கம். இது ஒரு கூட்டமே இருக்கு, ஒரு கிராமத்தை கொண்டு வீட்டுல வச்சிருக்காங்க. நம்ம இங்க இவ்வளவு பேருக்கு சமைக்கிறது என்ன பண்றது வெண்ணிலா? தண்ணியை சேர்த்து ஊத்தி மசாலா தூக்கி போட்டோம்னா சரியா போச்சு. எல்லாத்துக்கும் குழம்பு கலக்கி வச்சிட வேண்டியதுதான். வேற என்ன பண்ண முடியும் நம்ம? அது மட்டும் இல்ல, ஒரு நேரம் சமைச்சதை 2 நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்களாம். காலையில ஒருக்கா சமைக்கணுமா, மத்தியானம் ஒருக்கா சமைக்கணுமா, நைட் ஒருக்கா சமைக்கணுமா. 3 வேளைக்கு சுட 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 தான் சாப்பிடுவாங்களாம் பெரிய இவங்கெல்லாம். ஆமா வெண்ணிலா, நான் சின்ன பையனா இருக்கும்போது இருந்து அம்மா அப்படித்தான் செய்வாங்க. 3 வேளைக்கு சுட சுட சமைப்பாங்க. ஒரு வேளையில சமைக்க மாட்டாங்க, 3 வேளைக்கு சேர்த்தலாம். காலையில தனியா செய்வாங்க, மத்தியானம் தனியா செய்வாங்க, நைட் தனியா செய்வாங்க. இப்ப மாதிரி அப்ப ஃபெசிலிட்டி எல்லாம் கிடையாதுல்ல. அம்மாலாம் அந்த அம்மிக்கல், இந்த குழவி, இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் செய்வாங்க சாப்பாடெல்லாம். இப்ப அண்ணியும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கம்மா மாதிரி சும்மா சொல்லக்கூடாது. இத்தனை டிக்கெட்டுக்கு ஜோர் ஆகி போடுறாங்களே, 3 வேளையும் சளைக்காம. நம்ம ஒரு வாரம் தானே சேலஞ்ச் பண்ணிருக்கோம், அதுல பாஸ் பண்ணிட்டா போதும். சொத்தை கைப்பற்றினதுக்கு அப்புறம் நம்ம இவங்க சமைச்சு போட போறோம். நம்ம பாடுக்கு ராணி மாதிரி நீ இரு, நான் உன்னை நல்லா வச்சுக்கிறேன். எதுக்கு நீ கவலைப்படுற? சொத்து நம்ம கை வந்துரும்ல. ஆமா சுப்பு, ஏன் மிக்ஸி கிரைண்டர்லாம் எல்லாமே இருக்கு. உங்க மாதிரி இன்னும் அம்மியில உட்காந்து அரைச்சிட்டே கிடக்குறாங்க எப்ப பார்த்தாலும். சும்மா உங்க அம்மா தான் அந்த காலத்துல வசதி இல்ல, அந்த மாதிரி பண்ணாங்க. இப்ப எல்லா வசதி இருக்கு. உங்க மாதிரி எப்படித்தான் பண்ணுது? போட்டுட்டு அம்மியில அரைச்சு கிடக்கு. துணிமணி மிதில வாஷிங் மிஷின்ல போடுச்சுன்னா கையில போட்டு துவச்சிட்டு கிடக்கு. தேவையில்லாத வேலை பார்க்குது. இது வழிகாட்டினால இப்ப நம்மள கிளவி அதே மாதிரி செய்ய சொல்லுது. அம்மியில அரைக்கணும்னு சொல்லுது, இந்த வாஷிங் மிஷின் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லுது. எரிச்சலா வருது. நான் ஆள் நேரம் வாஷிங் மிஷின் துணி போட்டு துவச்சு போட்டு விட்டுருவேன், மிக்சில தான் அரைப்பேன். விடு பாத்துக்கலாம். எப்படி எல்லாம் வெளியில போவாங்க, அங்கிட்டு போவாங்கல்ல. அந்த நேரம் பார்த்து நம்ம வேலையெல்லாம் செஞ்சுக்குருவோம். வேற என்ன செய்யறது? நான் உனக்கு ஹெல்ப் பண்றேம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாத சரியா? நேற்று ஒரு நாள் எஸ்கேப் ஆயிட்டான் அவங்க ராணி அக்கா வீட்டுல பஜனை வச்சதுனால. ஆமா சுப்பு, டெய்லி இந்த மாதிரி யார் வீட்டுனாலும் பஜனை வச்சா பரவாயில்ல, நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். எல்லா வீட்டுக்கும் இந்த மாதிரி போக மாட்டாங்க வெண்ணிலா. அந்த அக்கா ரொம்ப க்ளோஸ்ல அங்கம்மா மதினிக்கு, அதனாலதான் போயிருக்காங்க. மத்தபடி வீட்டுல தான் இருப்பாங்க. நம்ம தான் வேலை செஞ்சாகணும். சரி எந்திரிச்சு போய் வேலையை பாரு, டக்குன்ட்டு கிச்சன் வேலை செய்யறப்ப சொல்லு, நான் வந்துடுறேன். சரி சுப்பு, நான் போய் வேலையை பாக்குறேன். உங்க அம்மா வேற எந்திரிச்சு காப்பி வேணும் அது வேணும் கத்த ஆரம்பிச்சிடும். நான் போய் பாக்குறேன். என்ன இப்படி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் காப்பி கொண்டு வராம இருக்கா இவனை நம்பி பொறுப்பு ஒப்படைச்சு தப்பா போச்சு. நேரம் அங்கம்மா வரந்தா போட்டு வந்து கையில கொடுத்துருப்பா காப்பியை. இன்னும் காப்பிங்கானா ஒன்னிங்கானா எந்திரிச்சு வந்து சும்மா உட்காந்துருக்கே, வகுத்த பசிச்சுட்டு இருக்கு காலையிலேயும். அப்பா என்ன பண்ணி அப்பா. சமந்தி எந்திரிச்சு வந்துருச்சா? அது டீ குடிச்சா இல்லையான்னு தெரியலையே. என்ன சமந்தி இப்ப எந்திரிச்சு வரீங்களா? டீ கொடுத்தால வந்து இல்லையா என்ன உங்களுக்கு? நான் இப்பதான் சமந்தி எந்திரிச்சு வரேன், எனக்கு இன்னும் டீ குடுக்கல காப்பி குடுக்கலையா? ஏன் நீங்க என்ன குடிக்கலையா? இன்னும் மரத்து வர மாசேரா? இந்நேரம் அங்கம்மா வரந்தா தட்டி எழுப்பி 2 தடவை கொடுத்துட்டு பார்க்கலாம். அதான் நான் 7 மத்தியம் அந்த மாய போச்சு. இதுக்கப்புறம் டீ எடுத்து கொடுப்பாங்க. டீயாவே அப்படியே காலையில் எந்திரிச்சு பொம்பளை டீ போட்டு கொடுக்காம என்ன நேசத்துக்கு அந்த சத்தம் போட்டு விடுங்க. ஏய் வெண்ணிலா என்னடி செய்யற? டீ எடுத்து வாடி டக்கு டக்குனே. நான் எடுத்து வரேங்கம்மா, இருங்க. நல்லா எடுத்து வந்தப்போ சீக்கிரம் எடுத்து வாடி. காலையில் எந்திரிச்சு கிளம்பி டீ குடிக்காதனால கை காலெல்லாம் பிடிச்சி இழுக்கும், தெரிய வேணாமா? வெள்ளத்துல கொடுத்து பாருங்க இனிமேல். இந்த அவன்டால டீயை கொண்டுக்கிட்டு ஏடி ஆடி அசைஞ்சு நினைச்சு பார்த்து டீ குடிப்போமா வேணாமான்னு கொண்டு வந்தியாக்கா? நாங்களாம் காலையில எந்திரிச்சு குடிச்சு விட முடியும். 5 மணிக்கா டீ போட்டு கொடுத்துருவாங்கம்மா எங்களுக்கு. நீங்க நானா மணி 8 மணி ஆகுது இன்னும் காப்பி கொண்டு வராம இருக்க. நல்ல ஓடி வம்போடி இப்படியா நீ வேலை செஞ்சுக்கிட்டா பாஸ் ஆக முடியாது. பெயிலுதே புரியுதா? ஆரம்பத்திலே அமோகமா வேலை செஞ்சுக்கிட்டு நீ வாட்டில வெள்ளம் தெரிஞ்சு வேலை பார்க்குற வழி பாரு. 3 மணிக்கா நீ எந்திரிக்கணும், அப்பதான் உன்னால வேலை செய்ய முடியும். ஏன்னா அங்கம்மா அளவுக்கு நீ பாஸ் கிடையாது, ஸ்லோ வேலை செய்யற ரொம்ப. அதனால 3 மணிக்கு எந்திரிச்சா நீ கரெக்டா இருக்கும். புரியுதா சொல்றதுலாம்? என்னது 3 மணிக்கா? நாளா 7 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. 3 மணிக்கு எந்திரிக்கணுமா? 3 மணிக்கு மூஞ்சிகளை பாரு மூஞ்சிகளை. சரிங்கம்மா முயற்சி பண்றேன். இந்தாங்கம்மா டீ எடுத்துக்கோங்க. இந்தாங்க உங்களுக்கு டீ. இங்க பாருங்க சமந்தியே, இதுக்கப்புறம்லாம் அப்படி லேட்டா எந்திரிக்க கூடாதுன்னு சொல்லி கொடுங்க அவளை. காலகாலத்துல வச்சு வேலையை பார்க்கணும். அப்படி லேட் பண்ணி தெரிஞ்சானா அப்புறம் ஒப்பந்தம் போட்டதெல்லாம் கேன்சல் ஆகி போயிரும் சொல்லிருங்க. ஏன் என்கிட்ட நேரடியாக நீங்க சொல்ல வேண்டியதானே இருக்குது. அதை அந்த அம்மா கிட்ட சொல்றீங்க. இனிமேல் நான் சீக்கிரம் எந்திரிச்சிருந்தேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு பையன் கொஞ்சம் அழுதுட்டே இருந்தான், அவன் தூங்கவே இல்லை ராத்திரிலாம். அதான் சின்ன பையனை வச்சுட்டு எந்திரிச்சு வேலை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. வேற ஒன்றும் இல்லை, லேட்டா எந்திரிச்சா கூட எல்லா வேலையும் கரெக்டாக செஞ்சிருவேங்க. ஆமா சீமையில அதை பிள்ளை பத்தவ நீதேன். நாங்களாம் பிள்ளையை பக்கல வரு, நாங்களாம் 1க்கு 3 பிள்ளையை பத்து வளர்த்தவளதான். எங்களுக்கு தெரியாதா? 3 பிள்ளையை போட்டுக்கிட்டு முன்னுமா இருக்கும். போட்டுக்கிட்டு வேலை வெட்டியை பூரா நாங்களே பார்ப்போம். வீட்டு வேலை தோட்டத்து வேலை அம்புட்டு வேலையும் பார்ப்போம். நாங்க மாட்டு வேலை இருந்து நீங்க ஒரு வீட்டுல ஒரு அடுப்புல வேலை செய்யறதுக்கு பிள்ளைய வச்சுக்கிட்டு பார்க்க முடியலையா? ஏன் இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்கல்ல, பிள்ளையாட்டா கொடுத்துட்டு வேலையை பாரு. யார் வேணாம்டா? ஏன் அங்க மாட்ட கொடுத்து அவ பார்க்க போறா? என்ன சின்ன பையனை வச்சு ஏதாவது சொல்லி தப்பிச்சுக்கலான்னு பார்த்தா கிளவி செம்ம உசாரா இருக்காளே. விவரமா அங்க மாட்ட கொடுத்துட்டு வேலையை பாருன்றாளே. நம்மள ஒரு வழி பண்ணாம விட மாட்டா போல இருக்கே. அதுக்கு இல்லைங்க, அவன் யாருக்கிட்டையும் இருக்க மாட்டான் தேனே தவிர யாருக்கு அழுதுட்டே இருப்பான். அதனாலதான் யாருக்கிட்டையும் விடுறது இல்ல. யாருக்கிட்டையும் போக மாட்டியானா? அவங்க அப்பத்தாடியே இருந்து கூட அவங்க அப்பத்தா பாத்துக்கிட்டான். அதெல்லாம் அப்பத்தாடு நல்லா இருந்துக்கிறியா? கொண்டு வந்து விட்டுட்டு போ. ஆஹா, எலி கிளவி நல்ல ஐடியாவை சொல்லுதே. இதே சாக்கு, நம்ம மகனை கொண்டு வந்து கிளவிட்ட கொடுத்துட்டு போயிடணும். கிளவி பேரனை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிடுவாள்ல. சின்ன பிள்ளைல கண்டா யாருக்குமே மனசு மாறும்ல. அப்ப தானா நம்ம வந்துருவாள்ல. சூப்பரு எலி, நீ சூப்பரா தான் ஐடியா கொடுக்குற.
ஏண்டி சின்ன பையனை வச்சு நீ தப்பிக்க வைக்கிற? எப்படி சொன்னே பாரு. இதே மத்தவங்க ஏமாத்தி போடுவேன். அவங்கிட்ட இருக்க மாட்டியா, இவங்கிட்ட இருக்க மாட்டியா, என் மையா அழுவியான்னு சீவ போடுவடி. உங்க மாமியார் கொண்டு கொடுத்துட்டா அப்ப என்ன செய்வ? நீ வேலை செஞ்சுதானே ஆகணும். சும்மா உன்னை சவுட்டி கழிவு பாருடி. சமந்தி என்ன சமந்தி டீ போட்டிருக்கா? அன்னைக்கு ஏதாவது மசாலா டீ ஒன்னா நல்லா போட்டு கொடுத்தா, இன்னைக்கு என்னமோ சும்மா கோமிய கணக்கு இருக்கு, ஒரு ருசியும் இல்ல. இதெல்லாம் ஒரு டீ ஆகும். அன்னைக்கு நான் ஓட்டேன். அன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் ஓட்டு வச்சிருந்தாரு, அதை கொண்டு வந்து கொடுத்தேன். இன்னைக்கு நான் போட்டேன், அதான் அப்படி இருக்கோல. நமக்கு இதெல்லாம் வராது, செட் ஆகாது. சீக்கிரம் சுப்பு போய் எழுப்பி கூட்டு வரணும். சுப்பு வந்து வேலை செஞ்சாதான் நம்மளால செய்ய முடியும். நம்ம நல்லா சமையல செய்ய முடியாது சாமி. நல்லா வேலைடி, ரொம்ப மோசமடி. இப்படி எல்லாம் பண்ணேனா நீ பாஸ் இல்ல ஃபெயில். அத மனசுல வச்சுக்கிட்டு எல்லாம் கவனமா செய்ய பாரு வேலைய, புரியுதா? டிஃபன்னா வேற லெவல்ல இருக்கணும்டி. ஏதோ அவசரத்துல செஞ்சிட்டேன் போல. இந்த டீ கொஞ்சம் அவசரமா கொண்டு வரனால கொஞ்சம் தண்ணி கூடுதலா ஊத்திட்டேன், என்னமோ தெரியல. டிஃபன் நல்லா செஞ்சு வைக்கிறீங்க, நான் போய் வேலையை பாக்குறேங்க. பாப்போம் நல்லா செய்தியா இல்லையான்னு சாப்பிட்டாத்தேன் தெரியும். இருடி கிளவி, என் மகனை கொண்டு வந்து உன் முகர் கட்டையிலே ஒண்ணு போடுறேன். அப்பத்தே நீ என் பக்கம் வருவேன். நான் போட்ட டீயவே கோமிய மாதிரி இருக்குன்னு சொல்றியா? இரு கிளவி இரு. என் மகனை தூக்கிட்டு வந்து உன் மூஞ்சியில மூத்திரம் போய் விடல, வெண்ணில இல்ல. எங்க சம்பந்தி அங்கம்மா எந்திரிச்சிட்டாளா? அவ எந்திரிக்கலன்னா அந்த உலகமே அழிஞ்சு போயிடாது. அவ எந்திரிச்சு காலையிலேயே வேலை செய்ய போயிட்டா கொட்டத்துக்கு. அவ எடுத்து வேலை செய்ய போனா எல்லா வேலையும் இவ்வளவு செய்ய சொல்லியிருக்கோம். அவருக்கு வேலை செஞ்சிருக்க தேவையில்லாம. வீட்டு வேலையை தானே அவளை செய்ய சொன்னா. தோட்டத்து வேலை, அந்த மாட்டு வேலையெல்லாம் இவங்கிட்ட பார்க்க போறா. நான் போய் பார்த்துட்டு வரேன். இல்லன்னா மாடு கண்டெல்லாம் பக்கையா கிடந்து போகும்னு சொல்லிட்டு போயிருக்கா. போய் கூட்டி கிளீன் பண்ணி போய் தீவனம் போட்டு வரேன்ட்டு போயிருக்கா. அதை சொல்லுங்க. நமக்கு டீ கொடுக்கவே முட்டு நேரம் ஆகி போச்சு இவளுக்கு. இப்ப இதுக்கப்புறம் வீட்டு வேலை பார்த்து எல்லாம் செஞ்சு மாட்டுக்கெல்லாம் போய் தீவனம் போடணும்னா அப்படித்தான் மாடெல்லாம் மயக்கம் போட்டு கீழே வந்துடும். அதை சொல்லுங்க சம்பந்தி. நீங்க சொன்னாப்ல ஒரு டீக்கு இந்த போடா இருக்கு, இவகிட்ட நீ டிஃபன் இருக்கு, மத்தியானம் சாப்பாடு இருக்கு, சாயந்தரம் ஸ்நாக்ஸ் இருக்கு, அப்புறம் டீ இருக்கு, அதுக்கப்புறம் நைட் டிஃபன் இருக்கு, தூங்குறப்ப பால் இருக்கு. இதுக்கு இடப்பட்ட நேரத்துல எனக்கு ஜூஸ் ஈஸ்லாம் தேவைப்படும். இதெல்லாம் எங்கிட்ட செய்ய போறாளோ தெரியல. இவகிட்ட என்னதான் வாங்கி சாப்பிட போறணும்? எனர்ஜி எல்லாம் வேஸ்டா போயிரும் போல இருக்கு. பாப்போம் என்னண்டு வேலை செய்யறான்னு. பாஸ் ஆகுறாளா இல்ல பெயில் ஆகுறாளான்னு பாப்போம். என்னதான் இருந்தாலும் அங்கம்மா கைப்பக்குவத்துக்கு இவெல்லாம் பக்கத்துலயே வர முடியாது. அவெல்லாம் வேற லெவலு. அவ கைப்பக்குவம் தான். அதை சொல்லுங்க. அங்கம்மா அப்பத்துல இருந்து அப்படித்தான். அவளை என்னைக்கு கட்டிக்கு வந்தானோ அந்த வீட்டுக்கு, அன்னைக்கு இருந்து நான் அடுப்படிக்குள்ளேயே போறது இல்ல. அவதான் பிள்ளை எல்லா வேலையும் பாக்குறா. அதுல எல்லாம் குறை சொல்ல முடியாது. ஏதோ கோவம் வந்தா முன்ன பின்ன பேசுவா வப்பா. ஆனா வேலை வெட்டியில அவளை அடிச்சுக்கவே முடியாது. அம்புடி சுத்தமா வேலை வெட்டி வாப்பா தெரியுமா? ஒவ்வொருத்தையும் அடுப்புக்குள்ள ஓனா அப்படியே மொசு ஓட்டு வச்சிருப்பாளுங்க. இவ வேலை செய்யறதே தெரியாது. அங்கங்க அடுக்காமடியா எல்லாத்தையும் வச்சிருப்பா. வேலை செஞ்ச சோடே இருக்காது. அப்படி நீட்டா வச்சிருப்பா. அந்த சிங்குக்குள்ள ஒரு பாத்திரத்தை போட மாட்டா. அப்பப்ப விலைக்கு வச்சு விடுவா. அவளை மாதிரி இந்த நுணுக்கமா வேலை செய்ய எந்த பொம்மனாலும் முடியாது. நானே அவளை பார்த்து அசந்து போயிருவேனே. அந்த ஒரு காரணத்துக்கு தானே அவளுக்கு நான் அடிமையா இருக்கேன். அவ என்னதான் பேசினாலும் வச்சாலும் அவன் மத்த விஷயத்துல எப்படித்தே இருப்பா. ஆனா வீட்டு வேலையில அவளை அடிச்சுக்கிறதுக்கு இன்னொரு ஆள் பிறந்து வரணும். என் மகளை கூட அப்படி சொல்ல மாட்டேன். என் மகள ஒண்ணும் இல்ல, அவ தத்தி. அவளுக்குலாம் வீட்டு வேலையும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. என் மருமக அப்படி வேலை செய்வா. அதுல கெட்டிக்காரி. ஆமா சமந்தி, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். எனக்கெல்லாம் அங்கம்மா மாதிரி ஒரு மக இல்லைன்னு ரொம்ப வருத்தம் பாத்துக்கங்க. அவ என் வகுத்துல வரக்கட்டனா கூட அவளை என் மக மாதிரி நினைக்கிறேன் நானு. ரொம்ப நல்ல மனசுக்காரி. அவளை மாதிரி ஒரு பிள்ளைய நான் பார்த்ததே இல்ல பாத்துக்கங்க. ஆமா சமந்தி, இந்த சின்னவ மாதிரி எல்லாம் கிடையாது. அவளுக்கு சூது வணியம்லாம் தெரியாது. வெளுத்ததெல்லாம் பால் நினைப்பா. வயிறு நினைஞ்சா வச்சு போட தெரியாது அவளுக்கு. அந்த மாதிரி குணம் படைச்சவ. என்ன செய்யலாம்? என்ன செஞ்சா அந்த வள்ளியையும் நம்ம அத்தையும் பிரிச்சு விடலாம்? கஷ்டப்பட்டு பிரிச்சு விட்டான், ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாளுகளே. இன்னைக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும். என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு பிளான் பண்ணி இவ்வளவு முதல்ல விட்டு வெளில எங்கேயா அமுச்சு விடணும். அப்பதான் இந்த கிழவியை கட் பண்ண முடியும். கரெக்டு. வள்ளி உங்க அண்ணன் பேசுற மாதிரி போட்டு பேசி அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு இவ்வளவு ஊருக்கு அமுச்சு வச்சுருவோமா பேசாம. ஆனா அவங்க அண்ணன் மாதிரி பேசுனா ஆம்பளை குரலையில பேசணும். பேசாம அவங்க மதினி மாதிரி பேச வேண்டியதேன். போன் போட்டு உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு, உடனே கிளம்பி வான்னு சொல்லுவான். இவ கிளம்பி ஊருக்கு போயிடுவா. அதுக்கப்புறம் அத்தையும் மாமாவும் ஈஸியா கைக்கு ஓட்டுக்கலாம்ல. வள்ளி வாரா. எப்படியாவது இவளுக்கு போனை போட்டு நம்ம அங்கிட்டு போய் வெளியே போய் நின்றுக்கிட்டு போனை போடுவோம். அவங்க மதினி எனக்கா பேசி இவளை பத்திர விட்டு ஊருக்கு அமுச்சு விடுவோம். முதல்ல இவ இருந்தானா ஒரு பிளானும் பண்ண முடியல நம்மளால. இவளை அமுச்சு விட்டுட்டு அத்தைக்கு நல்ல வேலை செய்யற மாதிரி வேலை செஞ்சு அத்தையை கைக்குள்ள விட்டு வச்சுக்கிறணும், மாமாவையும் கைக்குள்ள விட்டு வச்சுக்கிறணும். என்னடி செஞ்சுக்கிருக்க? ஏண்டி அங்க அடுப்புக்குள்ள அம்பிட்டு வேலை கிடக்கு, நீ வாட்டுக்கு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு கனவு வந்துக்கிருக்க. என்ன செஞ்சுக்கிருக்க? போய் வேலையை பாரு போடியே. நான் இப்படி நேரம் பூரா வேலையும் பார்த்துட்டு வரேன். அந்த ஏறவானத்தை கூட பார்க்க மாட்டேங்கிற. சோறாக்க சொன்னா ஆக்க தெரியலன்ற. அந்த வேலையை கூட பார்க்க கூடாது நிக்கி. ஓஹோ, வேலை செய்யணுமா நான் உனக்கு? இருடி இரு, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் அதை போய் செஞ்சுட்டு வரேன் முதல்ல. அக்கா இந்த வந்துடுறேங்க்கா. அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேங்க்கா போயிட்டு. ஆமாடி, சும்மாவே உட்காந்து சோவால கால அடி டிவி அதுக்கு தெரியவா. நான் எப்ப ஏதாவது வேலை சொல்றேன்னா அப்பதான் அப்பாவோட போன் பேச போறேன், ஆட்டுக்குட்டிகிட்ட போன் பேச போறேன் இன்னைக்கு. ஏன் அப்படி பொழுதுன்னைக்கு போன்லயே பேசிட்டு கிடக்க? ஊருக்கு கிளம்பி போக முடியாது. உங்க அம்மா அப்பா கிட்ட இங்க உட்காந்துருக்க நீ தேவையில்லாம. ஏக்கா ஏங்க்கா, நான் தான் வேலை செஞ்சுட்டு தானக்கா இருக்கேன். ஏங்க்கா என்னை போட்டு இப்படி பண்றீங்க? எங்க அம்மா அப்பாட்ட எனக்கு போக தெரியாதா? நீங்க சொல்லிதான் நான் போகணுமாக்கா? எங்க அத்தை வீட்டுல இருக்கணும்னு ஆசையா இருக்கு, அதனால நான் இருக்கேங்க்கா. எங்க வீட்டுல இருந்தா போர் அடிக்கும். இங்கன்னா குட்டி பாப்பா இருக்கா, அவ கூட விளையாடிட்டு ஜாலியா இருப்பேன். அவ மூஞ்சியை பார்த்துட்டு நல்லா இருக்கு, அதனாலதான் இங்க இருக்கேன். ஆமா ஆமா, நீ குட்டி பாப்பா மூஞ்சிய பாத்துக்கிட்டு குட்டி பாப்பாவோட விளையாடுறது இங்க இருக்கியாக்கும். நீ யார் மூஞ்சிய பாக்குறதுக்கு எனக்கு தெரியாதாக்கும்.
போடியே போடி நடிக்காத சோழியை பார்த்துக்கிட்டு போய் வேலையை பாரு டக்குன்னு போன பேசிட்டு வந்து. போறேன். நான் போன்ல போடுற ஓடல நீ அலறி விழுந்து ஓடுறியா இல்லைன்னு வர உங்க ஆத்தா வீட்டுக்கு. இவ என்னவே யோசிக்கிறா, எப்ப பார்த்தாலும் தனியாவே உட்காந்து யோசிக்கிறா, ஆளு கூடயே சேர மாட்டேங்கிறா, யார்ட்டையும் பேச மாட்டேங்கிறா, வைக்க மாட்டேங்கிறா. இது பைத்தியமோ என்னமோ ஆளுதே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இவங்க மதினி மாதிரி எப்படி பேசுறது? அவளுடைய ஆம்பளை குரல்ல பேசுவா, அதே மாதிரி தொண்டையை கட்டையா வச்சுக்கிட்டு பேசணும். என்ன போன் அடிக்குது, யாரா இருக்கும்? யாருன்னு தெரியல, புது நம்பரா இருக்கு, யாருன்னு கேட்போம். ஹலோ, யாருங்க? யாரு? வள்ளி தானே, நான் தான் பேசுறேன் மதினி. மதினி சொல்லுங்க மதினி, இது யார் நம்பர் மதினி, புதுசா இருக்கு. யார் நம்பர்னு இருக்கிறா, என்ன சொல்றது, ஏதாவது சொல்லி சமாளிப்போம். இது புதுசா வாங்கியிருக்கோம், அவங்க அண்ணன் வாங்கிட்டு வந்தாரு, அந்த நம்பர் தான். இப்ப அதாடி முக்கியம். நான் என்ன சொல்ல வந்தேன்னு கேளு. உங்க அம்மாவுக்கு ஒரு வாரமா வந்து பார்த்தால ஒய் கிடக்கு, ஒன்னும் உடம்புக்கு முடியல. அன்னைக்கு ஊருக்கு வந்துட்டு வந்தோம்ல, அன்னைக்கு இருந்தே ஒன்னும் சரியில்லை உடம்பு. ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்கோம், நீ கிளம்பி வா உடனேவோ. மதினி என்ன மதினி சொல்றீங்க? நல்லா தானே இருந்தாங்க அம்மா, என்ன ஆச்சு? நல்லாத்தான் இருந்துச்சு. நாங்க அன்னைக்கு வந்துட்டு வந்தோம்ல, உங்க வீட்டுக்கு வந்து ஊருக்குள்ள வந்துட்டு வந்தோம்ல, அதுக்குள்ளே எனத்தை ஆக்கி தின்னுச்சோ எனத்தை வாங்கி தின்னுச்சோ தெரியல. எனத்தையே கடை காட்டுல வாங்கி தின்றுக்கும் போல திண்டு விட்டு வாஞ்சி வத்தால போய் கிடக்கு, ஒன்னும் சேராம. நான் எத்தனை நேரம் பார்க்க முடியும்? நீ கிளம்பி வா உடனேவோ. என்ன மதினி சொல்றீங்க? கோளாரா பாத்துங்க மதினி, நான் வந்துடுறேன் மதினி, இந்த இப்பயே கிளம்பி வரேன் மதினி. நானு கோளார நான் பாத்துக்கிட்டேன், இதுக்கப்புறமா என்னால பார்க்க முடியாது. நீ எப்படி சீக்கிரம் கிளம்பி வரியா, அப்படி சீக்கிரம் வந்து பாத்துக்கோங்க ஆத்தால. சரி மதினி, நான் இப்பயே அத்தை வெட்டியும் இவர்கிட்டையும் சொல்லிட்டு நான் கிளம்புறேன் மதினி, வரேன். நல்லாத்தான் இருந்துச்சு, பாவம் அம்மா திடீர்னு இப்படி ஆகி போச்சே, பாவம் வயசான காலத்துல அதுக்கு வாந்தி வளர்த்தால பொழுது நீங்க போய் இருந்த எனத்துக்காகும். நம்ம போய் பக்கத்துல ஒரு 10 நாள் இருந்து நல்லது உலக ஆக்கி போட்டு சாப்பிட விட்டுட்டு வருவோம். அப்புறம் என்ன செய்யறது, இங்க இருந்து என்ன செய்ய போறோம், முதல்ல கிளம்புவோம் ஊருக்கு. நம்பிட்டா நல்ல சோகமா உட்காந்துருக்கா, சூப்பரு. இந்த நேரம் நம்ம உள்ள போக வேண்டியதேன். சும்மா சொல்லக்கூடாது, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சொல்லணும்னு மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துருக்காளே குட்டச்சி. ஏக்கா என்னக்கா, என்னாச்சுக்கா, ஏக்கா ஒரு மாதிரி சோகமா உட்காந்துருக்கீங்க? இப்ப நல்லா தானக்கா இருந்தீங்க? ஒண்ணும் இல்லடி, எங்க மதினி போன் போட்டாங்க, அம்மாவுக்கு வாந்தி வார்த்தால போய் ஒரு வாரம் உடம்பு சரியில்லையா, ரொம்ப முடியாம இருக்காங்களாம், அதேண்டி ஊருக்கு வர சொன்னாங்க, கிளம்பி போகணும். சரி நம்ம கொஞ்சம் நடிக்கிற மாதிரி பெர்ஃபார்மன்ஸை போடுவோம். ஏக்கா என்னக்கா ஆச்சு? ஐயோ இப்பெல்லாம் வாந்தி வகுத்தால தொண்டை கரகரப்புலாம் வந்தா உடனே போய் பார்க்கணும்க்கா. வைரஸ் காய்ச்சல் நிறைய பரவுதுன்றாங்கக்கா. வாந்தி வகுத்தாலாம் வைரஸ் காய்ச்சல்லாம் போகுதுக்கா. என்ன ஏதுன்னு போய் முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கணுங்க்கா. அப்படி அசால்ட்டாக இருக்கக்கூடாதுங்கக்கா. நீங்கள் உடனே கிளம்புங்கக்கா. எப்படியும் போனீங்கன்னா 1 மாதம் ஆகும்லக்கா நீங்கள் வர்றதுக்கு. என்னடி சொல்ற நீ வேற, அவங்க எனத்தையும் சாப்பிட்டு சேரலன்றாங்க, நீ ஏமா வைரஸ் காய்ச்சல் வந்துருக்குன்ற? ஏக்கா ஆமாக்கா, நிறைய இன்னும் கொரோனாலாம் பரவுதுன்றாங்க. பன்றி காய்ச்சல், ப்ளூ காய்ச்சல், நிறையா காய்ச்சல் இப்பெல்லாம் பரவுதுங்கக்கா. அப்படியே அசால்ட்டாக இருக்கக்கூடாதுங்கக்கா. கூட இருந்து நல்லபடியாக பார்த்துக்கங்கக்கா. போய் இவ நல்லதுக்கு சொல்றாளா இல்ல நம்மளை வீட்டை விட்டு அனுப்பி விடுறதுக்காண்டி பிளான் போட்டுருக்காளா? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. 1 மாசம் இருக்கீங்களான்னு கேக்குறா. இவரு உண்மை சொல்லக்கூடாது, போனோன்னு வந்துடும் சொல்லி போய் சொல்லி பண்ணோம். இல்ல போயிட்டு அம்மா எப்படி இருக்காங்கன்னு பாத்துட்டுனா உடனே வந்துடுவேன். அங்க போய் நான் இருந்தேன் என்ன செய்யறது, இங்க சின்ன பிள்ளைய விட்டுட்டு போக முடியுமா நானு? என்னது சின்ன பிள்ளைய விட்டுட்டு போக போறாளா? சின்ன பிள்ளைய விட்டு போனா உடனே வந்துருவாளே. அக்கா உங்களை விட்டுட்டு எப்படிக்கா பாப்பா இருக்கும்? உங்க கூட தானே அந்த பிள்ளை இருக்கும். அதெல்லாம் அப்பத்தட இருந்துக்குருவா, நான் போயிட்டு பார்த்தனே வந்துடுவேன் கிளம்பி. என்ன இப்படி சொல்றா? ஏற்கனவே அவங்க அம்மாவுக்கு வர உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி வச்சிருக்கோம். அங்க போய் உண்மை தெரிஞ்சோன்னே உடனே கிளம்பி வந்துருவாளா? ஒருவேளை பிள்ளைய கூட்டிட்டு போனா கூட ஏதோ 2-3 நாள் தங்கிட்டு வருவா. அக்கா பாப்பாவை கூட்டு போங்கக்கா. நீங்க எல்லாரும் அழுவாக்காவா இருக்க மாட்டாங்கக்கா. என்ன பாப்பாவை அமுச்சு வைக்கிறதுலே இருக்கா? என்ன அவ பிளான் வச்சிருக்கா? ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. பாப்பா விட்டுட்டு தான் போகணும், நம்ம நாங்க போய் பார்த்துக்கிட்டு அப்புறம் கூட கூட்டுக்கு போய்க்கிருவோம். சரி இதுக்கப்புறம் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. சொன்னோம்னா நம்ம சந்தேகப்படுவா. பாப்பாவை கூட்டு போனாலும் சரி விட்டு போனாலும் சரி, எப்படியும் போனானா உடனே வந்துட போறா. 2 நாள் ஆகும்ல, அப்புறம் பாத்துக்குருவோம். அதுக்குள்ளே இந்த கிளவியை கரெக்ட் பண்ணிடுவோம். என்னடி இப்பதான் ஜானதி விளைய மாதிரி பலாங்குழி கண்டுக்கிட்டீங்க நாத்தனாவும் சேர்ந்து? அப்புறம் என்ன பண்ணி செய்யறது, எங்களுக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்பத்தா அப்புறம் ஒரு வேலையும் செய்யாம பொழுது போக மாட்டேங்குதுல. இதை விளையாண்டதே கொஞ்சம் பொழுது போகும், அதை விளையாண்டுட்டு இருக்கோம். எலிப்பாட்டியே நீ வா பாட்டியே, கம்பெனி விடு விளையாடுவேல வந்து. நீங்க விளையாடுற வயசு பிள்ளைங்க, அதெல்லாம் ஒரு காலம் முடி. துள்ளி தீரிந்ததொரு காலம், பள்ளி பயின்றதொரு காலம். அந்த காலத்துல விளையாடுவா. இப்ப எல்லாம் எங்கடி இதெல்லாம் விளையாடுறதுலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நாங்க இடத்துல போனது பேசிக்கிருப்போம், நீங்க விளையாடுங்க சின்ன பிள்ளைங்க. ஏண்டி எலிப்பாடி நல்லா பாட்டு பாடுதடி, எதுக்கு எடுத்தா ஒரு பாட்டை போட்டு விட்டுருதே, சூப்பரா நல்லா பாடுதே. இதெல்லாம் கொஞ்சம் வயசுல பொல்லாச்சாலியா இருந்திருக்கும் போல. ஏமா ஆமாம்மா, கொஞ்ச வயசுல பயங்கர சேட்டையா இருந்திருக்கும் போல இருக்கு. பாட்டி சூப்பரா இருந்திருக்கும் போல. இது இருக்க வீடு கலகலகலான்னு இருக்கும். இப்பயே நல்லா கலகலகலான்னு பேசுது இந்த வயசுலயும். தாத்தாலும் ஜாலியா என்ஜாய் பண்ணிருப்பாரு போல. நல்ல காமெடி வடிக்கே இருப்பாங்க போல இவங்க. ஆமா அந்த காலத்து ஆளுகளை
நாங்களாம் அப்படித்தான் கலகலன்னு பேசிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்போம். எனக்கு நாள் விளையாடுவோம் வைப்போம். அப்பெல்லாம் நல்லா கலகலப்பா இருக்க முடியும். இப்பதான் பைத்தியம் பிடிச்ச வேலை. எனக்கு எப்ப பார்த்தாலும் இந்த செல்லை வச்சு செல்லிலே தான் பாத்துக்கிருக்கீங்க. என்னத்தையும் பாக்குறீங்களோ தெரியல. தானா பாக்குறீங்க, தானா சிரிக்கிறீங்க, திடீர்னு வித்தியாசமால வந்துறீங்க. எது வேணாலும் அந்த காலத்துல செல்லு முள்ள புல்லு முள்ள டிவி இல்ல எதுவும் கிடையாது. நாங்க வாடு கரண்ட் கூட இருக்காது. பேசிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு சிரிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டும் சோறாக்கி சாப்பிட்டுக்கிட்டும் அம்பிட்டு கலகலன்னு இருப்பான். வாசம் முன்னாடி எல்லாம் உட்காந்துக்குருவான். இந்த தாயை விளையாடுறது, பல்லாங்குழி விளையாடுறது, இதுதான் எங்க விளையாட்டு, எங்க பொழுதுபோக்கு. ஆமாடி பாருமே, உங்க அப்பா சொன்ன மாதிரி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படித்தான் இருப்போம். நாங்கெல்லாம் எங்களுக்கு எல்லாம் செல்லு வாங்கி கொடுத்தது கிடையாது, செல்லும் கிடையாது. எங்க காலத்துல எல்லாம் இப்படி எல்லாம் ஃபேமஸாலாம் இல்ல. யாராவது ஒரு வீட்டுலதான் எந்த வீட்டுல வச்சிருப்பாங்களா போனு, அதனால லேண்ட்லைன் போனா அந்த போனுதான் இருக்கும். அது கூட எல்லா வீட்லயும் இருக்காது. அது கூட பணக்கார வீட்டுல மட்டும்தான் இருக்கும். இல்லாட்டினா அந்த 1 ரூபா காயினதான் இருக்கும். அங்கங்க ஒரு HD பூத்து வச்சிருப்பாங்க. அது கூட எல்லா கடையிலும் இருக்காது, ஒரு சில கடையிலதான் இருக்கும். அதுல ஓய்தேன் சந்தை வந்ததுக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவிக்கணுமா, தீபாவளி வாழ்த்து தெரிவிக்கணுமா, அதுலதான் போன போட்டு தெரிவிச்சுக்கிருவோம் நாங்க. இல்லாட்டினா அந்த காடை வாங்கி அனுப்பி விடுவோம். அப்படித்தான் இருந்துச்சு. இப்போதான் நீங்க செல்ல வச்சு சல்லு 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 உடனே இங்கிட்டு இருக்க போட்டா அங்கிட்டு அமுச்சு விடுறீங்க, அங்கிட்டு இருக்க போட்டா இங்கிட்டு அமுச்சு விடுறீங்க, போட்டிருக்க ட்ரெஸ் உடனே போட்டா எடுத்து அமுச்சு விடுறீங்க, வீட்டுல ஆக்கிற சோத்தை எடுத்து அமுச்சு விட்டுறீங்க. என்னன்னு சரிங்களேடி. அப்பெல்லாம் அப்படி இல்லடி. அப்பெல்லாம் ஒரு பொங்கல் வாழ்த்து அமுச்சு விட்டோம்னா 1 வாரம் 10 நாள் ஆகும் போறதுக்கு. 1 வாரம் ஆகி போயிடு. எப்படித்தான் இருந்தாலும் சந்தை வந்ததுக்கு அப்படித்தான் அனுப்புவோம், வாழ்த்தெல்லாம் சொல்லுவோம். அவங்களாம் மாதிரி இப்ப இந்த வாடு சாப்பு, அந்த சாப்பு, இந்த சாப்பு, ஒரு சாப்பும் இல்ல அப்பெல்லாம். ஆனா அதுவும் ஜாலியா தாண்டி இருந்துச்சு. அப்பதான் சொன்ன மாதிரி சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா வீட்டுல கரண்ட் இருக்காது, வெளியில உட்காந்துக்குருவோம். எல்லாம் ஒன்னா உட்காந்து கூட்டாஞ்சோறு எனக்கு சாப்பிடுவோம். எல்லாம் மொத்தமா உட்காந்துக்கிட்டு கண்ட கதையை பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு சாப்பிடுவோம். அது ஒரு ஜாலியாத்தே இருந்துச்சு. அந்த சந்தோஷம்லாம் இப்ப இல்ல. ஆமாடி, அது மட்டும் இல்ல, டிவி எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இப்ப எத்தனை சேனல் இருக்கு, எந்த நம்பர் போட்டாலும் ஒரு சேனல்ல வந்துருக்கு இருக்கு. நியூஸ் சேனலே வச்சுக்கீங்க 10-20 சேனல், பாட்டுக்கு தனியா சேனல், அப்புறம் அது காமெடிக்கு தனியா சேனல், அப்புறம் படம் போடுறதுக்கு தனியா வச்சிருக்காங்க, நாடகம் போடுறாங்க. இப்ப எல்லாம் அப்படி இருக்கு. அப்பெல்லாம் அப்படி இல்ல. ஒளியும் தான் வெள்ளிக்கிழமை ஆனா போதும், ஒளியும் பாக்குறதுக்கு எல்லாம் ஆவலா உட்காந்துருப்பான். அனைத்தையும் படம் போடுவாங்க. அதை பாக்குறதுக்கு எல்லாம் சினிமா கொட்டையில உட்காந்துருக்க மாதிரி மொத்தமா உட்காந்துருப்பான். யாராவது ஒரு வீட்லயும் டிவியே இருக்கும். போய்கிட்டு மொத்தமா உட்காந்துக்கிட்டு நல்ல பொறி ஒரு இடல பட்டாணிக்கல்ல இந்த வேர்க்கல்ல எல்லாத்தையும் தின்னுக்கிட்டு எல்லாம் மொத்தமா உட்காந்து அந்த பாட்டை போடுவாங்க. அதை பாத்துக்கு இருப்பான். சூப்பரா இருக்கும் முடி. அதெல்லாம் ஒரு சாலிடி. இப்ப திருப்பூர்வகம்லாம் பாட்டு போடுறேன் டிவியில புதுசு புதுசாகும். அப்பனா உங்க காலத்துலயும் ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கீங்க போல. இப்ப இருக்கிற காலத்துலயும் அப்பா ஒரு ஜாலியா தான் இருந்திருக்கும் போல இருக்கு. நாங்க தான் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் போல. ஆமாடியே, அப்ப எல்லாம் இருக்கிற ஜாலியே வேறடி. இப்ப எல்லாம் என்ன, எத்தனைதான் நவீனமா வந்தாலும் அப்ப இருக்க சந்தோஷம்லாம் இப்ப கிடையாதுடி. எல்லாம் சொந்த வந்தோம்லாம் ஒன்னா பக்கத்துல இருப்போம். எல்லாம் ஒண்ணு வீடியோ கார பேச கதை பேச விளையாட ஆடவும் பாடவும் விளையாடவும் அப்படி இருப்போம். ஸ்கூலுக்கு போனா கூட எல்லாம் மொத்தமா சேர்ந்து போவோம் வருவோம். இப்ப மாதிரிலாம் கிடையாது. தனித்தனியா அந்த வேனை வச்சு கூட்டுக்குள்ள வராங்க. அப்படிலாம் இல்ல. எல்லாம் நடந்தே போவோம். மொத்தமா ஸ்கூலுக்கு பேசிட்டே போவோம். சாயந்தரம் எப்படா வீட்டுக்கு போவோம், என்ன சோறாக்கி வச்சிருப்பாங்க போய் சாப்பிடுவோம்ட்டு வருவோம். அதெல்லாம் ஒரு ஜாலிடியே. என்னைய நல்ல வேலைக்காரி மாதிரி அடுப்புல வேலை செய்ய விட்டுட்டு இதுங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு 70s கிட்ஸ் 90s கிட்ஸ் 60 கிட்ஸ் உட்காந்துட்டு கதை பேசிட்டு கிடக்குதுங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம். இருங்க இன்னைக்கு சோத்துல உப்பளி கொட்டுறா இல்லையான்னு பாருங்க. கிளவி இருடி, சின்ன பையில கொடுத்து உன்னை கொஞ்சம் கொஞ்சமா வழி கொண்டு வரேன். என் மகன் உன் மனசை மாத்திரானா இல்லையான்னு பாரு. இலே எங்க பாடுறா செல்லுக்குட்டியே, உங்க அப்பத்தா மூஞ்சில போய் ஒண்ணுக்கு இருந்து வர்ற நீ சரியாடா. அக்கா இந்த பையனை கொஞ்சம் வச்சிருங்கக்கா, நான் உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இவன் அழுதுட்டே இருக்கிறாங்கக்கா, அங்க வைக்க முடியல. அடுப்புக்குள்ள ஒரே அனலா இருக்கு, அங்க படுத்துக்க மாட்டேன்றாங்கக்கா, கொஞ்சம் வச்சிருங்கக்கா. குடுமா நீ ஏத்துக்குமா, அங்கனுக்குள்ள அடுப்புல ஓடி வச்சா பிள்ளைக்கு புழுங்கும்ல, எப்படி அங்க படிப்பியா நீ? குடுமா ஏன்ட கொடுத்துட்டு போனா வச்சிருக்கேன். ஐ குட்டி பையனா, சித்தி ஏன்ட கொடுங்க சித்தி, நான் வச்சிருக்கேன். இவளுங்க வேற இடையில வந்துட்டு நான் தூக்குறேன் நீ தூக்குறேன்ட்டு. நான் எப்படியாவது கிளவிட்ட குழந்தைய கொடுக்கலாம்னு சொல்லி கொண்டு வந்தேன். அந்த கிளவிய மனசை மாத்தலாம், குழந்தைய கொடுத்தா கொஞ்சம் மனசு மாறுவானே. இவளுங்க வேற நான் தூக்குறேன் நீ தூக்குறேன் இடையில சும்மா இருக்க மாட்டாளுங்க. சரிம்மா பார்த்து கோளாரா வச்சிருமா, உனக்கு கழுத்துலாம் பிடிக்க தெரியாது, நீ சின்ன பிள்ளை. கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்பத்தர கொடுமா, அவங்க தான் பெரியவங்க, குழந்தைய கரெக்டா வச்சுக்குவாங்க. இல்லாட்டினா அம்மாட்ட கொடுத்துருமா. சரி சித்தி நீங்க கொடுங்க, நான் பத்திரமா வச்சுக்கிறேன். ஏய் குட்டி பையா, என்னடா அக்கா கிட்ட போயிட்டீங்களா? நீங்களா அக்காவும் சேர்ந்து பல்லாங்குழியா விட போறீங்க? ஏய் செல்லுக்குட்டி வாங்க விளையாடலாமா நம்ம? வாங்க 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 வாங்க. உங்களுக்கு விளையாட தெரியுமா பல்லாங்குழிலாம்? என்ன பிள்ளையத்தையும் கொடுத்தாச்சுல, போய் மாசம் வேலையை பாரு போடியே. பசி எடுக்குதே. காலையில டிஃபன் 10 மணிக்கு கொடுக்குற, டீயை கொடுக்கு வந்து 8 மணிக்கு கொடுக்குற. நீ மத்தியான சாப்பாடு 4 மணிக்கா? என்ன சாப்பாடுன்னு கேட்டுறியாங்கம்மா? என்ன கிளவி திடீர்னு என்ன சாப்பாடுன்னு கேக்குது? இன்னைக்கு சுப்பு என்ன குழம்பு வைக்க போறாருன்னு தெரியலையே, சொல்லவே இல்லை. சரி சாம்பார்னு அடிச்சு விடுவோம், சுப்பு அதே வைக்க சொல்லுவோம். அத்தை இன்னைக்கு சாம்பார் வைக்கலான்னு இருக்கேன். ஏ என்ன எங்கம்மா சாம்பாருக்கு இருக்கு அவ வாட்டில? சாம்பார் யாருக்கு வேணும்? சாம்பார் திங்க உட்காந்துருக்கமாக்க நாங்க. போய் நல்ல வெட்டா கோழி நாட்டுக்கோழி அடிச்சு நல்ல நெய் ஊற்றி சாறு கொண்டு வர சொல்லி குடிப்போம் சூப்பு மாதிரி. அதுக்கப்புறம் சோத்துக்கு நல்ல ஆட்டுக்கறியை போட்டு அரைச்சு ஊற்றி மசாலா நல்ல குழம்பு வைக்க சொல்லு. தண்ணியாவும் இல்லாம கெட்டியாவும் இல்லாம நடுவுல குழம்பு வச்சு ரசம் வச்சு முட்டையை வேக போட்டு 10 முட்டை 20 முட்டை நல்லா வேக போட்டு அதை ஒரு பக்கம் நல்லா வறுக்க சொல்லு. ரோஸ்ட் மாதிரி வறுப்பேன் இன்னைக்கு, அது மாதிரி வறுக்க சொல்லு. வேற என்ன வச்சனத்துக்கு மீனை பொறிக்க சொல்லு. நல்லா சாம்பார் சாம்பார் இந்த சாம்பார் தான் டெஸ்ட் வச்சிருக்காங்க. டெஸ்ட் என்னம்மா சொன்ன லிஸ்ட் எல்லாம் கேட்டுச்சா? லிஸ்ட் மறந்துட்டீங்கன்னா எழுதி கூட போ. இங்க கொடுக்குற லிஸ்ட் எல்லாம் ஞாபகம் வராது, நல்லா எழுதி வச்சுக்கிட்டு செய்யுமா.
என்ன அது இத்தனை ஐட்டம் செய்யணுமா? இதெல்லாம் திங்கவா இல்ல ஹோட்டலுக்கா? என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? வெண்ணிலா சொன்னதெல்லாம் காதுல விழுந்துச்சா? அக்கா சொன்னதெல்லாம் காதுல விழுந்துச்சுங்கக்கா. அத்தை சொன்ன ஐட்டம்லாம் செய்யணும்னா 6 மணி ஆயிடுமேக்கா. அதான் டெஸ்ட்னா சும்மாவா? அவ சொன்ன மாதிரி சும்மா சாம்பார் வைக்கிறது ரசம் வைக்கிறது நினைச்சிட்டியா? இத பூரா செய்யணும்டி. இதெல்லாம் செஞ்சாலே நீ பாஸ், இல்லன்னா ஃபெயில். அடி கேரட்டு சிரிக்கி, இவ்வளவு திங்கிறியே, நீ மனுஷியா இல்ல மிருகமா? ஒன்னும் புரியல. ஆத்தாடி ஆத்தே, அதே இந்த குந்தாணி திணல இருக்காவோல, நல்லா ஆக்குறத பூரா அரிச்சு பறிக்கி நல்லா வாயில ஓட்டுவாவோல, திண்டு திணல இருக்காவோல இருக்கு. அது சரி, இந்த ஐட்டம்லாம் நம்ம சுப்புக்கு வைக்க தெரியுமான்னு தெரியலையே. சரி யூடியூப்பை பார்த்து வைக்க சொல்லுவோம். நமக்கெல்லாம் சுட்டு போட்டாலும் இந்த மாதிரி ஐட்டம்லாம் செய்யவே வராது. சரிங்க நான் போய் வேலையை பாக்குறேன். இப்ப இருந்து பார்த்தாதான் நான் 5 மணிக்குள்ள செய்ய முடியும். ஏன்னா அது 5 மணியா? நல்ல ஓடுறி. மணி இப்ப 12:30 மணி ஆகுது. கரெக்டா 2 மணி 2:30 மணிக்குள்ள எல்லாம் ரெடி ஆகும்னு சொல்றியாங்கம்மா. எல்லாத்தையும் வீட்லயே செஞ்சுருங்க. நீங்க பாட்டுல சோமத்திரம் போட்டு கடையில எதுவும் வாங்கி வச்சிடாதீங்க. இங்க எந்த கடையில என்ன வைக்கும், அது எப்படி ருசியில இருக்கும்னு எல்லாம் அப்பத்தாவுக்கு அத்துப்படி கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால மாட்டிக்கிறாதீங்க, நீங்களே செய்யுங்க. இங்க பாருமா புஷ்பா, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதமா. நான் ஏமா கடையில வாங்க போறேன்? எனக்கு செய்ய தெரியாதா? அவன் என்ன தப்பா சொன்னா? நீ கலவண்டனம் பண்றவதானே, அதனால அவ சொல்றா. அவ சொல்றதுல எந்த தப்பும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு போயிடும். நீ செய்யறதுக்கும் கடையில வாங்குறதுக்கு வித்தியாசம். போ சீக்கிரம் வேலையை பாரு. ஏற்கனவே லேட் ஆகி போச்சு. சரிங்க நான் வேலையை பாக்குறேன். குழந்தைய பாத்துக்கோங்க. ஆமா ஜிமெயில் இல்லாத பிள்ளைய பத்தனால பிள்ளைய பாத்துக்கங்க. நாங்களே இத்தனை பேர் இருக்கோம். உன் பிள்ளைய கடிச்சு தின்ற போறோம். பாக்காம போடி. ஏமா அந்த குட்டி பையன் அழகா இருக்கான்லம்மா, சூப்பரா இருக்கேன்லம்மா. ஆமாடி, சின்னதுல எல்லா பிள்ளைகளுமே அழகுதாண்டி, பாக்குறதுக்கே ஆசையாத்தே இருக்கும். நீ எல்லாம் சின்ன பிள்ளைல எப்படி இருந்த தெரியுமா? சூப்பரா இருந்தடி. ஏமா இப்ப நான் அழகா இல்லையா? உனக்கு என்னடி பரமே, நீ இப்பயும் அழகுதாண்டி. ஹாய் தனசேகர் பிரதர், எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேங்க. நீங்க இன்றும் போல என்றும் சீரும் சிறப்புமா இருக்கணும்னு நாங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். ஹாப்பியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஆமா வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க, மறக்காம கமெண்ட்ஸ் அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி